இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஓராண்டுக்கு மேலாக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தகுதியுள்ள குடும்ப தலைவர்களின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் சுமார் 1,16,00,000 பயனாளிகள் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் புதிதாக திருமணமானவர்கள், புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் இவர்களுக்கு எல்லாம் ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் வழங்கப்படும் என்றும் அதில் தகுதியான நபர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசின் விதிமுறைகள் பொருந்தாததால் தற்போது பார்த்தீங்கன்னா 1,27,000 பயனாளிகள் இத்திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். பெயர் நீக்கப்பட்டு மீதமுள்ள மகளிருக்கு டிசம்பர் 15ஆம் தேதி இன்று வங்கி கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்பட உள்ளது. இன்று வங்கி கணக்கில் வரவில்லை என்றால் 16ஆம் தேதி திங்கட்கிழமை கண்டிப்பாக வங்கி கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சு கொள்ள முடியும். இதற்காக kmut.tn.gov.in வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கா அல்லது ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரியே இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு உரிமை தொகை வருமா வராது நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு KMUT.TN.GOV சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே KMUT.TN.GOV.in ஒரு வெப்சைட் ஷோக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே அதிகாரிகள் உள்நுழைவு, பொதுமக்கள் உள்நுழைவு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பொதுமக்கள் உள்நுழைவு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி அனுப்பும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக கேப்சா கோடு இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சமர்ப்பி கொடுத்தோன்னே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபோட்டோ, நேம், ஆதார் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்ததாக மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய நேம், முகவரி, கைபேசி எண், குடும்ப அட்டை எண் எல்லாமே இருக்கும். கடைசியாக விண்ணப்பம் செய்யாதவர் தங்களின் ஆதார் எண் தரவுப்பட்டியல் இல்லைன்னு வருது. நான் அப்ளை பண்ணாதால் இந்த மாதிரி ஷோ ஆகுது. நீங்கள் அப்ளை பண்ணி பணம் வராமல் இருந்தால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு வரும். அல்லது உங்களுக்கு என்ன காரணத்தினால உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்பட்டுன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.